ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம மாமாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு. தேங்காய் பாறை மீன் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வெடு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுவேன். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 குழி கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். கூட இது இஞ்சி, இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போடுவோம். நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போடுறேன். 3 போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வடகம் போட்டுக்கிறேன். வடகம் இந்த மாதிரி நசுக்கிப்போம். வடகம் தாங்க இதுக்கு மெயின். வடகம் போட்டோன்னா வீடே ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல மணக்கும். அவ்வளோ ஒரு சுவை அதில் இருக்குது. இப்போ நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது இதில் போட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வெடு மிளகாத்தூள் 1 2 ஸ்பூன் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன். 1 2 குழம்பு மிளகாத்தூளில் ஆல்ரெடி தனியாத்தூளில் இருக்கிறதுனால நம்ம தனியாக தனியாத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்க. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குங்களா, அந்த புளி தண்ணியே நான் 2 தக்காளி நசுக்கி அதுலேயும் கரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் இது 2 சேர்த்து நான் ஊற்றுறேன். புளி ஊற்றும் போது அந்த காரெல்லாம் எடுத்துடும். நான் இன்னைக்கு கருப்பு புளி எடுத்துருக்கேன். மீன் குழம்புக்கு கருப்பு புளி தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடணும். சரிங்க, இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்துச்சு. இப்போ இந்த டைமில் நான் மீனை போட்டேன். ஓகேங்க, எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு தடவை கிளறி விட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்றேன். இதோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வாசம் சூப்பராக இருக்குதுங்க. மறக்காம செஞ்சு பாருங்க. அது நல்ல நிலை செஞ்சாதான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சரி, இது நல்லா கொதிச்சு நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சடா, ஃபிஷ் குழம்பு ரெடி. ஓகேங்க, இன்னைக்கு தேங்காய் பாறை வச்சு மீன் குழம்பு செஞ்சு காட்டினேன். ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, சரிங்க, நீங்களும் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நான் இந்த மாமா கிச்சன்லேருந்து கிளம்புறேன். பாய்.